ஒரு காலத்தில் பாழடைந்த 25 ஏக்கர் நிலம் இன்று பசுமையான காடாக மாறிவிட்டது. இந்த அற்புத மாற்றத்தை ஏற்படுத்திய விவசாயி யார் தெரியுமா? தென்காசி மாவட்டத்தில ராமகிருஷ்ணன் எனும் விவசாயி கல்லும் கரடுமான பகுதியை வேளாண் காடாக மாற்றியிருக்கிறார். 25 ஏக்கர் பரப்பளவில் தேக்கு, செம்மரம், சந்தனம் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள் இன்று செழித்து வளர்ந்துள்ளன. 2007இல் வாங்கிய பாழ் நிலம் 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளுக்கு பிறகு எப்படி இந்த மாற்றத்தை அடைந்தது? ஈஷா காவேரி கூக்குரல் இயக்கத்தின் பயிற்சியே இதற்கு வித்தாக அமைந்தது. வயது 80 தாண்டிய தந்தையுடன் இணைந்து மரங்கள் நட்ட இவர் 10 ஏக்கரில் மழைநீர் சேமிப்புக்காக பெரிய குட்டை ஒன்றை உருவாக்கியுள்ளார். 5000க்கும் மேற்பட்ட மரங்களுக்கு இடையே இயற்கை விவசாயமும் நடைபெற்று வருகிறது. கள்ளியால் உருவாக்கிய உயிர்வேலி பண்ணையை விலங்குகளிடமிருந்து பாதுகாக்கிறது. அடுத்து என்ன திட்டம்? மரங்களுக்கிடையே மிளகு ஊடுபயிர் செய்ய உள்ளார். இந்த வெற்றிக்கு ரகசியம் என்ன? சரியான நேரத்தில் கவாத்து செய்ததும் 10-10 அடி இடைவெளியிலே மரங்களை நடுதல் தான். மண்ணின் வளம் மட்டுமல்ல, விவசாயியின் வருமானத்தையும் உறுதிப்படுத்தும் வேளாண் காடுகளின் சக்தியை இந்த சாதனை நிரூபிக்கிறது.